வணக்கம். சசிகலா கமுதியில நடந்த பொதுக்கூட்டத்தில நெறைய விஷயங்கள பேசினாங்க. ஓப்பனா பேசினாங்க. இது மக்கள் மத்தியில பெரிய அளவுல அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த சமுதாய மக்கள் மத்தியில, குறிப்பா ஒரு 40, 45 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் மத்தியில இது பேசு பொருளா ஆயிருக்கு. காரணம் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவுல சசிகலாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு. டார்ச்சர் குடுத்துருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவங்க தான் முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி ஆக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கே இவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சர எடப்பாடி பழனிசாமி குடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அத ஏத்துக்கவே முடியல அவங்கனால. ஆனா, சசிகலா சொல்லாம நெறைய விஷயங்கள மறைச்சிருக்காங்க. அது இல்லாம திரும்பவும் அவங்க இனிமே சொல்லுவாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவங்க பேசப் போறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா நம்ம மூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, கண்டிப்பா அத காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க சிறையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆவுறது சிறையில இருந்து அவங்க ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு. 25 நாளைக்கு முன்னாடி கோவிட் வந்துருச்சு. கொரோனா பயங்கரமா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க. ஆளே நீங்க பார்த்துருக்கலாம். அவங்க ஒரு மாரி அப்படியே வீல் சேர்ல உட்காந்துட்டு அந்த சலைன் பாட்டிலோட தான் உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நிகழ்ந்து போச்சு. ஆனா கோவிட் டயத்துல கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல. ஒரு சிறைவாசிக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூட அவங்களுக்கு கிடைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா அங்க பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் மூலமா பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கர்நாடக சிறையில இது பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டே அவங்களுக்கு கொண்டு போல. கோவிட் வந்திருக்குது, ரொம்ப முடியாம இருந்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு சிறைவாசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இது கூட கிடைக்கல. ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போவாங்களா, காரில் கூட்டிகிட்டு போவாங்களா, என்னன்னே ஒன்றும் தெரியல. டாக்டர் இங்கே வருவாங்களா, இல்லை அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எதுவுமே நடக்கலை, ஒன்றுமே செய்ய முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறமா திடீர்னு கோவிட் பேஷண்ட்டை சிறையில் வச்சா எல்லாத்துக்கும் கோவிட் பரவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்த பிறகு அவங்களே என்ன செய்கிறாங்க, சசிகலாவை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் போடுறாங்க. ஆனால் அட்மிட்டு போட்டாங்களே தவிர ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. சசிகலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சசிகலா எப்படியாவது நம்ம இதாகணும். நம்ம ஒருத்தர் கையில் அம்மாவோடைய ஆட்சியை, அக்காவோட ஆட்சியை, ஜெயலலிதாவோட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம். அந்த மனுஷன் நம்ப தகுந்தமான ஆள் இல்லை, ரொம்ப மோசம் பண்ணுறாரு. அதை எப்படியாவது நம்ம போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா அவங்களுக்கும் புரியல. அதிகாரத்தின் மேலே ஆசை அதிகமாக வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்தாலும் கோவிட் மிக முக்கியமாக கோவிட்டோட நம்ம இதோட நம்ம சோழியை முடிச்சு விட்ருவாங்க போல இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் சசிகலாட்ட ஒரு சில தன்னம்பிக்கைகள்லாம் இருந்தது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் போட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நமக்கு என்ன மூச்சு பிரச்சனை, மூச்சு சுவாசம் ரெகுலராக இருக்கணும். சுவாசத்தை ரெகுலர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் கையை அவங்க நீளமாக நீட்டிட்டு குப்புறப்படுத்திட்டு ரெகுலர் சுவாசத்தை கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி எப்படியாவது நம்ம உயிரோடு போய் தான் ஆகணும். இங்கேயே நம்ம கர்நாடகாவிலே நம்மளோட சோழியை முடிக்க பார்க்குறாங்க. நம்ம உயிரோட தமிழ்நாட்டுக்கு போயே ஆகணும். இந்த விஷயங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணும்னு சொல்லியே கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப மோசமாக கொரோனா பீரியடில் இருந்து உயிர் பிழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா அவங்க நல்லாகி அதுக்கப்புறம் வந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்சையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சசிகலா தரப்பில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சராக ஆக்கிட்டு போனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்கிறது கூட எனக்கு இப்போ அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடராஜனோட அவருடைய கணவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது ஆஸ்பத்திரியில். பரவலில் வரணும் வெளியே. 15 நாள் ஒரு சாதாரண ஒரு சிறை கைதி கூட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் சசிகலாவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பரவல் இவங்க 15 நாள் கர்நாடக சிறையில் கொடுக்க ஓகே ஆகிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து கொடுக்குறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க 15 நாள்லாம் வந்தாங்கன்னா அவங்க போய் ப்ரெஷர் பார்ப்பாங்க, அவங்கள பார்ப்பாங்க. ஏன்னா இந்த விஷயங்களை எல்லாம் வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்களை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் விதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சிறையில் இருக்கிற கர்நாடக சிறையில் இருக்க அதிகாரிகள், அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிற அதிகாரிகளோட இங்கே கர்நாடக அதிகாரிகிட்ட பேசும்போது சசிகலா எதிர்த்தாப்புல உட்காந்துருந்துருக்குறாங்க. ஸ்பீக்கர் போட்டு தான் இவர் பேசியிருக்காரு. பாருங்கள், உங்களுடைய அதிகாரிகள் முதலமைச்சர் கொடுக்குற அழுத்தத்தினால தான் அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு தான் சசிகலா இருந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய ஆளா, இவ்வளவு மோசமான நபரா, இவ்வளவு பெரிய துரோகியா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவங்களுக்கெல்லாம் வந்துருக்குது. 5 நாள் பரோலுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. 5 நாளும் 1008 கண்டிஷன். அவங்க கொடுத்த விலாசம் போயஸ் கார்டன்.
போயஸ் கார்டன் தான் அவங்க இது நாள் வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக எங்கே இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதனால போயஸ் கார்டன் விலாசத்தை கொடுத்தாங்க. போயஸ் கார்டன்லாம் தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயஸ் கார்டனுக்கு ஒரு வேலையே பார்த்து விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து போயஸ் கார்டனில் உட்காந்து இவங்க அரசியல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயலலிதா போல் ஒரு ஆளுமைமிக்க ஒரு தலைமை ஆகிடுவாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளும் சரி, பெரிய தலைவர்களும் சரி, போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வீட்டில் போய் சந்திச்சிருக்காங்க. சரி, ஜெயலலிதாவை சந்திக்கிறாங்களோ இல்லையோ, சசிகலாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் போவாங்க. சசிகலா போய் அவங்கள்ட்ட ஜெயலலிதாட்ட சொல்லுவாங்க. ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்களோ அதை கொண்டு வந்து அதிகாரிகள் அந்த தலைவர்கள்ட்ட சொல்லுவாங்க. அவ்வளோதான் நடக்கும். டைரெக்டாக நேரடியாக பெருசாக ஜெயலலிதாவை யாருமே பெருசாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இவங்க வந்து பரோலில் வந்து போயஸ் கார்டனுக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக போயஸ் கார்டனில் உட்காந்தாங்க அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீபக் அப்படிங்கிறவங்களை கொண்டு போய் போயஸ் கார்டனோட வாரிசு இவங்க தான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தீபக்கை கோர்ட்டு மூலமாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு அப்புறமா தீபாட்ட வந்து இந்த போயஸ் கார்டன் இல்லம் போய் கண்ட்ரோலுக்கு போன பிறகு அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. போயஸ் கார்டன்லாம் தேவையே கிடையாது. சசிகலா நினச்சா கூட அந்த இல்லத்தை வந்து தீபாட்ட இருந்து வாங்கியிருக்க முடியும், தீபக்கிட்ட இருந்து வாங்கியிருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி தீபாட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. பல முறை அப்ரோச் பண்ணியிருக்காரு. எவ்வளவு கோடி வேணுமோ கொடுத்துறேன், நான் கொடுத்துறேன், உங்கள்கிட்ட கொடுத்துறேன், வாங்கிக்கங்க, நீங்கள் அந்த வீட்டை எங்கள் பேருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தீபா கடைசி வரைக்குமே கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்குமே கொடுக்கல. அந்த கோபத்தில் தான் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட பிறந்தநாள் அன்னைக்கு கூட அங்கே போய் யாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக்கூடிய நபர்கள் யாருமே போகிறதே கிடையாது. நான் காங்கிரஸை சேர்ந்த வேலுசாமி கூட போயிட்டு, திருச்சி வேலுசாமி கூட போயிட்டு வந்திருக்கிறாரு. தீபா கூப்பிட்டது. ஓபிஎஸ் வந்து ஃபோன் அடித்தா கூட எடுக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் அடித்தா ஒரு ரெஸ்பான்சிபிளே கிடையாது, அவர் எடுத்து பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிருந்தாங்க தீபா கூட. ஆனால் போயஸ் கார்டனை வந்து இப்படி தான் மாற்றி விட்டார், மடை மாற்றி விட்டார். நாங்கள் வந்து அதை வந்து அரசுடைமையாக்க போகிறோம், அதை வந்து நினைவு இடமாக மாற்ற போகிறோம் அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு இவங்க இந்த போயஸ் கார்டன் வீட்டுக்குள்ளெலாம் போய் அமைச்சர்கள்லாம் போய் சுற்றி பார்த்துட்டுலாம் வந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சசிகலா அங்கே போய் போயஸ் கார்டனில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த போயஸ் கார்டன் இல்லத்துக்கே வந்து ஒரு பிரச்சனை பண்ணி தீபக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி அதை வந்து தீபாட்டேருந்து பிடுங்கிறதுக்கு ஒரு முயற்சியும் எடுத்தார். ஆனால் வந்து அன்னைக்கு பரவலில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வேறு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து தங்கினாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவோட சேர்ந்து தான் அவங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது சசிகலாவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. சரி, அவர் போகிற போக்கிலே போட்டோம், நம்ம வந்து பார்ப்போம், எப்படியா இருந்தாலும் பாஜக ஏதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடக்கும், சம்பவம் பண்ணுவாங்க, அப்போ எடப்பாடி பழனிசாமி திருந்துவார் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிமானிட்டேஷன் பண்ணாங்க. டிமானிட்டேஷன் பண்ணும்போது சசிகலா அவங்க உறவினர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பணத்தை வச்சு ப்ராப்பர்ட்டிலாம் நிறையா வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி ரூபா அபராதம் வீச்சாங்க. அந்த இது வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்குது. அவங்க இன்னும் அந்த அபராத தொகையெல்லாம் கட்டவே இல்லை. இப்படி பல வகையில் வந்து ஒரு இதை பண்ணாங்க. 2017 வந்து பார்த்திங்கன்னா சசிகலா சார்ந்த இடங்களில் வந்து ஒரு 18 இடங்களில் வந்து வருமான வரித்துறை ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு அப்படின்னு சொல்லி சோதனை மேலே சோதனை பண்ணாங்க. இந்த ரெய்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1800 கார்களை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வாடகைக்கு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 அதிகாரிகளை வந்து ரெடி பண்ணாங்க. இந்த அதிகாரிகள்லாம் எங்கேருந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னா சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதியிலேருந்து தான் ரெய்டு பண்ணி வருமான வரித்துறை ரெய்டை ரொம்ப இது பண்ணாங்க. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எப்படியாவது சசிகலாவை வந்து கார்னர் பண்ணிடணும், சசிகலா இனிமேல் எந்த சூழ்நிலையும் அரசியலுக்குள்ளே வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணாங்க. இதுக்கு இந்த ரெய்டுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கொடநாடு கொலை கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு ஜெயலலிதாவோட முன்னாள் முதலமைச்சரோட கேம்ப் ஆஃபீஸ், இந்த கேம்ப் ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய ரெய்டு கொலை சம்பவம் நடந்திருக்குது. ஜெயலலிதாவோட மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரடி பொம்மைக்காக இவ்வளோ பெரிய சம்பவமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலே அங்கே சசிகலாவுக்கு என்ன இருந்தது அப்படின்னு தெரியும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் நிறையா இருந்தது. முன்னாடியில் இருந்த அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாத்தோட டாக்குமெண்ட்டையும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவங்களுடைய டாக்குமெண்ட்டை எல்லாத்தையுமே வாங்கி வச்சு ஜெயலலிதா அங்கே தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது பெருசாக வந்து லாக்கெலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ரூமுக்குள்ளே வந்து அவங்க ரூமுக்குள்ளே யாருமே போக முடியாது. சசிகலாவை தவிர அங்கே வேலை செய்கிற லட்சுமி அப்படிங்கிற பெண் வந்து தினமும் தொடச்சி விடுவாங்க. அதை தாண்டி வேறு யாருமே போகிறது கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த டாக்குமெண்ட் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். யாருமே அடித்து உடச்சி அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையுமே அள்ளி கொண்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக எப்போ இருக்கிறாங்களோ அப்போ எடுத்து அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. ஒருத்தரை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குறதுக்கான எல்லா காரணங்களையும் அதிலேருந்து எடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டுகள் அது அந்த சொத்து ப்ராப்பர்ட்டிலாம் வச்சுட்டு அதெல்லாம் கட்சி பேருக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க கடைசி காலகட்டத்தில். அப்படி மிரட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த டாக்குமெண்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து எடுத்துருச்சு. இது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் கொடநாடு கொலை சம்பவத்தோட என்னை சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வருவார். அவருக்கு ஆதரவான தீர்ப்பெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஆனால் அங்கே இருந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸோட டாக்குமெண்ட் இருக்குது, உதயகுமார் டாக்குமெண்ட் இருக்குது, செல்லூர் ராஜோட டாக்குமெண்ட் இருக்குது. இப்படி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவருடைய எல்லாத்தோட டாக்குமெண்ட்டும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இவங்க இவ்வளோ முழுக்க ஆதரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அதையும் பார்க்கப்படுது. ஆனால் இந்த கொலை சம்பவத்தை இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையேப்பா அப்படின்னு யோசித்தாலும் அது முடிவுக்கு வரணும். ட்ராய் வந்து இன்னும் ஒரு சில இதை கொடுக்கல, மத்திய அரசு வந்து கொடுக்கணும். ட்ராய் அமைப்பு என்ன சொல்லுது, மொபைல் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட கேரளாவிலேருந்து கொடநாடுக்கு ஃபோன் வந்திருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் இருந்து கொடநாடுக்கு ஃபோன் போயிருக்கு. அது யாரோட ஃபோன்லேருந்து போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமியோட பிஎஸ்ஓட்ட இருந்து மிட் நைட்லேருந்து தொடர்ந்து கொடநாடுக்கு வந்து ஃபோன் போயிட்டே இருக்கு. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு எதுக்காக அந்த டயத்தில் போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு 18 மொபைல் டவர்கள் வந்து அங்கே எடுத்துருக்குறாங்க. இது ட்ராய் தான் கொடுக்கணும். யார் நம்பரு, இந்த நம்பர்லேருந்து எதுக்காக ஃபோன் போச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து ட்ராய் கொடுக்கணும். ட்ராய் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், மத்திய அரசோட அனுமதி வேணும். அந்த அனுமதியை எப்படி பாஜக கொடுக்க வைக்குமா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிபிசிஐடும் வந்து இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க. நீதிமன்ற இன்வெஸ்டிகேஷனுக்கு இது ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எப்படி வந்து பிஎஸ்ஓட ஃபோனில் இருந்து மிட் நைட்டில் யுத்தம் ஃபோன் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ விசாரணையில் இந்த சுதாகர் ஐபிஎஸ் அதிகாரி கூட இது சம்பந்தமாக நாங்கள் விசாரணை ட்ராய்கிட்ட கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இது நிறுத்தியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. சரி, அங்கே இருந்த டாக்குமெண்டெல்லாம் எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் போனால், ஒன்று போயஸ் கார்டனில் ரெய்டு விட்டாங்க, டாக்குமெண்ட் எங்கே போச்சுன்னு. உண்மையிலே டாக்குமெண்ட் எங்கே போச்சுன்னு யாருக்குமே அதிகாரிகளுக்கு தெரியாதா? அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இவங்க ரைடு அடிக்கிறாங்க. எங்கே அடிக்கிறாங்க, போயஸ் கார்டனில் அடிக்கிறாங்க. அப்புறம் சிறுதாவூர் பங்களாவுக்கு அடிக்கிறாங்க. இன்னொரு இடம் ஆழ்வார்பேட்டையில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் டாக்குமெண்ட் இருக்குன்னு ஒரு ஃபோன் கால் அனாமத்தான் வரும். இவங்க போயஸ் கார்டனு சிறுதாவூர் இதெல்லாம் வந்து ஜெயலலிதாவோட பங்களா. இங்கே வந்து ரைடு அடிக்கிறாங்க அப்படின்னா இன்னமும் ஏதாவது டாக்குமெண்ட் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா அதிகாரிகளை தேர்த்துனாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1000 காருக்கு மேலே ரெடி பண்ணி ஒரு 1800 அதிகாரிகளை ரெடி பண்ணாங்கள்ல சேலம் கோயம்புத்தூர்லேருந்து. அவங்க எல்லாமே போய் தான் இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாங்க. அங்கேயும் டாக்குமெண்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி. இதில் நிறைய டாக்குமெண்ட் அவங்க எதிர்பார்த்த டாக்குமெண்ட் எல்லாமே எங்கே போச்சுன்னா அவங்களுக்கும் தெரியல. டாக்குமெண்ட் கிடச்சிருக்குது, ஆனால் அவங்க இன்னும் நிறைய டாக்குமெண்ட் ஜெயலலிதா பேரில் என்ன சொத்து இருக்குது, இல்லை அனாமதா பினாமி பேரில் என்ன சொத்து இருக்குது, அந்த பினாமியில் ஏற்றலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருந்திருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்துருந்துச்சு. சரி, ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டை ஆழ்வார்பேட்டையிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது மாதிரி இங்கே சில டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யார் ஃபோன் பண்ணான்னு விசாரிக்கவே மாட்டாங்களா? காவல்துறை விசாரிக்காதா? அதிகாரிகள் விசாரிக்க மாட்டாங்க. நீ யார், அந்த ஃபோன் நம்பரை வச்சு யார் அவர் பேசுனது, யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கவே மாட்டாங்களா? ஆனால் இது வரைக்கும் யார் ஃபோன் பண்ணான்னு தெரியாது. ஆனால் சிறுதாவூர் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் சில டாக்குமெண்ட்டை எடுத்துருக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டு என்ன டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறதும் அவங்களுக்கும் யாருக்கும் இது வரைக்கும் சொல்லலை. ஒரு யார் ஃபோன் பண்ணாங்கிற விஷயமும் தெரியல, யார் வந்து இது பண்ணாங்கங்கிற விஷயமே தெரியல. இப்படி நிறைய சம்பவங்களை முடிச்சு போட்டு பார்த்தோம்னா சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் சசிகலா பேசலை அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி, அவங்களுடைய கணவரோட அண்ணன் இறந்து போயிட்டாரு. அதனால் வந்து அவங்களால நிறைய விஷயங்களை பேச முடியாமல், அது இல்லாமல் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வெளியே வந்துட்டாங்க. சரி, இதை தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இனிமேல் ஒவ்வொரு விஷயமா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட ஆதரவோடு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. திரும்பவும் சசிகலா கையில் கட்சி போச்சு அப்படின்னா
பாஜக தமிழ்நாட்டில் வளர விட மாட்டாங்க. 2வது வந்து சசிகலா வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பாஜக மேலிடம் யோசிக்க ஆரம்பிச்சது. எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கலான்னு யோசிச்சாங்க. ஓபிஎஸ்ஸையும் வச்சுக்கலான்னு யோசிச்சாங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து சரியாக செயல்பட மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால செங்கோட்டையன் போன்ற நபர்கள் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் வச்சு, எடப்பாடி பழனிசாமியோட சிக்கல்கள் அதிகமாக இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு தான் இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து அதிமுகவை பிடுங்குவாங்க. இல்லை அதிமுக ஓட்டுகளை வந்து வாங்குவாங்க. இல்லை அதிமுகவே அழிச்சிருவாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. ஆனால் சசிகலா வந்து இந்த தேர்தலையும் வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். ஆனால் சசிகலாவுக்கு ஆதரவு வந்து தென் மாவட்டங்களில் அவங்க பேசின அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. சில இன்னமும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது போன்ற சம்பவங்கள் நிறைய விஷயங்களை வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சசிகலாவுக்கு இவ்வளோ டார்ச்சரை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.